வணக்கம். நான் அக்ஷான். இசிஹெச்எஸ் பாலிகிளினிக் தூத்துக்குடியில் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்டாக இருக்கேன். எப்போவுமே நம்மளுடைய செல்ஃப் எஸ்டீமை எப்படி ஹையாக வைக்கிறதுக்கான ஒரு குயிக் டிப்பை உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம கூட இருக்கிற யாராவது நம்மளை ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்துகிறாங்க, நம்மக்கிட்ட ரூடாக நடந்துக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணாலும் அதில் குறை மட்டுமே கண்டுபிடிக்கிறாங்க, ரொம்ப டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது நமக்கு தோணும் நம்ம ஒர்த் இல்லையோ, நம்மக்கிட்ட ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக குறை இருக்கிறது நம்மக்கிட்ட கிடையாது, நம்மக்கிட்ட யார் அப்படி நடந்துக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான். ஆமாங்க, அவங்க என்னதான் ரொம்ப பவர்ஃபுல்லாக அவங்கள வெளியே காமிச்சுக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள ஒரு எம்டினஸ் இருக்கு, அவங்களுக்குள்ள அவங்கள பற்றின ஒரு லோ எஸ்டீம் இருக்கிறதுனால தான் அவங்க அப்படி பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ சைக்கலாஜிக்கலாக சொல்லணும்னா இது சிக்மெண்ட் ஃப்ராய்டோட ஈகோ டிஃபென்ஸ் மெக்கானிசம் விச் இஸ் கால் ப்ரொஜெக்ஷன். எனக்கு ஒருத்தரை பிடிக்காத போது நான் மற்றவங்கிட்ட இருக்கிற எல்லா குறையும் மட்டுமே பார்ப்பேன், எனக்கு அவன் என்ன பண்ணாலுமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பீப்புளோட நீங்கள் இருக்கும்போது செட் யுவர் பவுண்டரிஸ், அதாவது அவங்க கூட இருக்கும்போது ரொம்ப லிமிட்டாக நடந்துக்கோங்க, அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக போகாதீங்க. ஸோ தட் உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் எப்போவுமே ஹையாக இருக்கும், உங்களுடைய ஸ்ட்ரெஸ் லெவல் எப்போவுமே குறைவாக இருக்கும். தேங்க்யூ.